ஆமா, வீட்ல என்ன சண்டை? நான் மதியழகனோட பொண்ணுன்னு சொல்லாம மறைச்சதால கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி கோவப்பட்டாங்க? என் அம்மா அப்பாவ இவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றாங்க? ஆமா, நீ ஏன் இப்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சரி, உன்னையே அனுப்பிட்டாங்க, என்ன எப்படி வச்சிருப்பாங்க? நான் போய் என் பேக்கே எடுத்துட்டு வரேன், இரு. நான் உன் கூட வர்றதுக்காக ஒன்னும் பேக் எடுத்துட்டு வரல. உனக்கும் உன் வீட்டுக்கும் குட் பை சொல்லிக்கிறேன். குட் பை. ஆதிரா மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் அவளை நான் தனியா விட முடியாது. அவளை உன்னை நம்பிதான் விடுறேன். நீதான் அவளுக்கு நல்ல வழியை காட்டணும். இப்ப எதுக்கு என் கைய பிடிக்கிற? கைய விடு. ஏன் நீ என் கூட வரியா? எங்க போற? தெரியாது, ஆனா உன் கூட மட்டும் நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். உன்னை வெளியே அனுப்ப சொன்னதுனாலதான் உனக்காக நான் வீட்டை விட்டு வந்தேன். இல்லனா இந்நேரம் என் உயிர் இந்த வீட்லயே போயிருக்கும். அவ்வளவு தூரம் எனக்காக உன்னை கஷ்டப்பட தேவையில்ல. நீ இந்த வீட்லயே இரு. என்ன விடு, நான் போறேன். விடு. அம்மா, அவ கையை விடாதீங்கம்மா. நீங்க எல்லாரும் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சுதந்திரமாவே இருக்க விட மாட்டீங்களா? நீ சின்ன பொண்ணு, எங்க போய் தனியா இருக்க போற? எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெரியும். நீ இப்படி புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அம்மா கிட்ட பேசுவேன்னு சொல்லிதான் நான் வேகமா வந்தேன். அம்மா, நீங்க என் கூட வாங்கம்மா. எங்க திருமாரா? எங்க அப்பா தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டாரு. நான் இல்ல. எனக்கு எங்க தாத்தாவோட வீடு இருக்குமா, உங்க 2 பேரையும் நான் அங்க கூட்டிட்டு போறேன். நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். நீ வரலனா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன். பேசாம ஒழுங்கா வா. அம்மா, வாங்கம்மா போலாம். சாரதா, இருட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சாரதா. எதுக்கு நமக்கு மட்டும் தொடர்ந்து இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. மருமகளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி சொந்த மகனையே நீ இல்லைன்னு சொல்லிட்ட. நீ வேண்டான்னு சொன்ன உறவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி மூத்த மகளா பாத்துக்கிட்டு இருந்த சுபத்ராவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட. நான் பண்ண தப்பே அதாங்க. மருமகளா பார்க்காம பெத்த மகளை விட அதிகமா அன்பா பாத்துக்கிட்டேன். அவ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா, என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டான்னு அவளை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த. 18 வருஷத்துக்கு முன்னாடி மதியழகனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நான் காரியம் பண்ணும் போதே அவளும் அவனை மறந்துருவான்னு நானா நினைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த மதியழகன் கட்டின மஞ்ச கைத்துக்கு சுபத்ரா இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பான்னு
நான் நினைச்சு கூட பாக்கலங்க. புகுந்த வீட்டுல எப்படி அன்பா இருக்கிறது, புருஷன்கிட்ட எப்படி எதிர்பார்ப்பே இல்லாத காதலோட இருக்கிறது, இதுக்கெல்லாம் சுபத்ரா தான் உதாரணம்னு நீதான சாரதா எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. அவளுக்கு மட்டும் இதெல்லாம் கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறியா சாரதா? அவகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கிறதுனாலதான் அவளோட வலியையும் பாரத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னமும் நம்ம எல்லாரையும் கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சாரதா. அப்படித்தான் மதியழகம் பொண்ணையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பாத்துக்கணும்னு நினைச்சிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அந்த அளவுக்கு நான் அவளுக்கு யாரோ ஆயிட்டேனா? உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவோமா? அதுக்காக தான் அவ உன்கிட்ட சொல்லல. உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு கூட அவ நினைச்சிருக்கலாம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த ஆதிரா சின்ன பொண்ணு, அவ மேல எதுக்கு சாரதா நீ இவ்வளவு கோவப்படுற? உன் கோபத்தை அந்த சின்ன பொண்ணு தாங்குவாளா? சின்ன பொண்ணா? எவ்வளவு நிம்மதியா அமைதியா இருந்த நம்ம வீட்டுக்குள்ள இவ வந்து நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க. இப்படிதான் சின்ன பொண்ணுன்னு சொல்லி வெண்ணிலா சுபத்ராவை அனுசரிச்சு போனா. அந்த போட்டோல இருந்தது யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருந்தது. அந்த கண்ணாடி உடைஞ்சதால சரியாவே பார்க்க முடியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆதிரா நில்லு. அந்த வீட்ல என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி இங்க திருமாறனை கஷ்டப்படுத்த நினைக்காத. உனக்கு தெரிஞ்சவங்க இங்க எப்படி இருப்பாங்க யோசி. தேவையில்லாத கேள்வி கேட்டு இங்க யாரையும் கஷ்டப்படுத்தாத. அமைதியா இரு. ஏற்கனவே தாத்தாவுக்கு உடம்பு வேற சரியில்லை. பெரியவங்களை வேணும்னே அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு அறிவில்லாத பொண்ணு கிடையாது. ஆமா, அது இருக்கட்டும். நான் மதியழகன் வெண்ணிலாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உங்க வீட்ல இருக்கிறவங்க எதுக்கு அவ்வளவு ஷாக் ஆனாங்க? என் அம்மா அப்பாவை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்படி தெரியும்? ஓ, எங்க அப்பா அம்மாக்கு நடுவுல வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சது உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் போல. அதனாலதான் என்ன மட்டும் வெளியே அனுப்பாம உன்னையும் சேர்த்து அனுப்பிருக்காங்க. அதானே? நிஜமாவே உன்னை கோவத்துலதான் அனுப்புனாங்களா இல்ல ஏன் முன்னாடி மட்டும் நாடகம் ஆடுறாங்களா? எங்க அம்மாவுக்கு போய் பேசுறது நாடகம் ஆடுறது அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அப்ப நீயும் என்ன மாதிரி யாரும் இல்லாம நடுத்தெருல நிக்கிற, அப்படிதானே? மனுஷங்க பாவம் பண்ணா அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் கடவுளுக்கு தண்டனையா அவங்கள நரகத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் தப்பு பண்றவங்களோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போறதுனால உட்காந்து கணக்கு பாக்கிறதுக்கு பதிலா கடவுள் அப்பப்ப தண்டனை கொடுத்து கணக்கெல்லாம் தீர்த்துடுறாரு போல. என்னம்மா ஆதிரா என்ன சொல்லிட்டு இருக்கா? பேசிட்டு இருக்கோம். நீ பேச மாட்ட, பேசிய சாகடிப்ப. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏய் ஆதிரா, அம்மா நான் போய் சாருமதியை கூட்டிட்டு வரேன். எங்க கூட்டிட்டு போறதா சொல்லி கூட்டிட்டு வருவ திருமாரா? உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேமா. நான் வேற ஏதாவது காரணம் சொல்லி சாருமதியை கூட்டிட்டு வரேன். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சுபத்ரா, சுபத்ரா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அத்தா என்னங்க தண்ணி. சுபத்ரா எங்க? நீ தண்ணி கொண்டு வந்திருக்க? சுபத்ரமாவை நீங்க தானே வீட்டை விட்டு அனுப்புனீங்க, மறந்துட்டீங்களா? உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல.
வீட்டை விட்டு அனுப்புனது ஞாபகத்துல இருக்கு. பழக்கமான பேர் பத்தியா, அதான் பழக்க தோஷத்துல கூப்பிட்டுட்டேன். சில பழக்கங்களை உடனே மாத்திக்க முடியல. என்னாச்சு சரண்யா? குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தேன். சுபத்ரமா எங்கன்னு கேட்டாங்க. அவங்க வீட்ல இல்ல, நீங்க தானே வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நான் பேசலங்க. சாரதா, என்ன இதெல்லாம்? எதுக்காக அவ்வளவு கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? அம்மா நின்ன அன்பா கூப்பிட்ட சுபத்ரா எனக்கு துரோகம் பண்ணிருப்பான்னு என்னால நம்ப முடியலங்க. மகன் பண்ண காயத்தை மறக்கிறதுக்கு மருமகளை மகளா தத்து எடுத்துக்கிட்ட. அவன் பண்ண நம்பிக்கை துரோகத்தினால வந்த காயம் ஆறதுக்குள்ள சுபத்ரா ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டா. மகனை சுலபமா மறந்துட்ட. சுபத்ராவை என்னால சுபத்ராவை மறக்க முடியலையே. சுபத்ராவை மறக்க முடியாத மாதிரி நீங்க தான் பண்ணி வச்சிருக்கீங்க. சுபத்ரா பூஜை பண்ணு, சுபத்ரா சாப்பாடு போடு, சுபத்ரா தண்ணி குடுன்னு அவ பேரை மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதுகுல கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. பெத்த மகளை விட ஓவரா அவளதானே பாத்துக்கிட்டீங்க. என்னமோ அவளுக்கு கிரீடம் வச்சீங்க. ஆனா அவ உங்களை ஒரு கிள்ளு கிரையா நினைச்சு தூக்கி போட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்கா. இனிமேலாவது கொஞ்சம் மாறுமா. நிஜமாவே நீ நான் பெத்த மகதானா? அம்மா வருத்தத்துல இருக்கிற, பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதே உன் இடத்துல சுபத்ரா இருந்திருந்தா உன்ன மாதிரி அவ பேச மாட்டா. இதுதான் உனக்கும் சுபத்ராவுக்கும் இருக்கிற வித்தியாசம். கேட்டியா? எங்க அப்பா அம்மாவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எவ்வளவு காதல்னு, எவ்வளவு ஒத்துமையா இருந்தவங்கள நடுவுல வந்து அவங்கள பிரிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எல்லாரும் என்னமோ எங்க அம்மா கந்திருஷ்டியாலதான் செத்து போயிட்டாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சாவுக்கு காரணம் நீ தானே யாருக்கும் தெரியாது. நிறுத்து. இனிமே உங்க அம்மா அப்பாவை பத்தி என்கிட்ட பேசாத. விட்டுடு பிளீஸ். இப்படியே அடிக்கடி பேசி பேசி என்ன உன் வார்த்தையால கொல்லாத. நீ பண்ண வேலைக்கு நான் இன்னும் 100 தடவை கூட நான் இப்படி சொல்லலாம். அது ஒண்ணு தப்பு இல்ல. உனக்கு எங்க அம்மா மேல பொறாம. எங்க அம்மாவை கண்டாலே உனக்கு பிடிக்கல. அதனாலதான் நீ அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து அவங்கள பிரிச்சுட்ட. ஆமா, நான் தான் சுயநலக்காரி. எனக்கு பேராசை அதிகம், எனக்கு பொறாமையும் அதிகம். நான் தான் உங்க அம்மா அப்பாவுக்கு நடுவுல வந்து அவங்கள பிரிச்சேன். உனக்கு கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமே எதுவுமே பேசாத. அவசியம் இல்ல. நானும் இன்னும் 5 மாசம் கழிச்சு இங்க இருந்து உன்னை இப்படி கையெடுத்து கும்பிட்டு தலை முழுகிட்டு நானும் இங்க இருந்து போயிடுவேன்.
ஹலோ போலீஸ் ஆபீசர், என்ன கண்ணே எமுக்காம குறுக்குறன்னு பாக்குறீங்க? ஏதோ இந்த பெரியவரு கீழே விழுந்துட்டு போறாருன்னு புடிச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள நாங்க 2 பேரும் ஏதோ சொந்த தாத்தா பாட்டின்னு நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது உண்மைதானே? அம்மா மாதிரி தாத்தா மாதிரி எந்த மாதிரி உறவும் எனக்கு வேண்டாம் சார். என் அம்மா அப்பா 2 பேருக்குமே சொந்த பந்தம்னு அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி அவங்க எல்லாம் பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் இல்ல. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க அவங்கள ஏன் பாக்குறீங்க? யாருமா உங்க அம்மா? எங்க இருக்காங்க அவங்க? ஐயோ, ஆதிரா அத்தை மாமா பேர் சொல்லிட்டு போறா. அது தாத்தா, அது ஒரு பெரிய கதை, அத அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னங்க அம்மா, நீங்களும் உட்காருங்கம்மா, சாப்பிடலாம். நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன், நீ உட்காரு. பரவாயில்லம்மா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காரு. அம்மா, நான் சொல்றேன்ல, ப்ளீஸ்மா, சரி. உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நானே பரிமாறுறேன், உட்காருங்க. சரி, ஓகே, நான் அங்க வரேன். சாரு, நாளைக்கு விடிய காத்தாலுக்குள்ள நாம ரொம்ப தூரம் போயிருக்கணும். சாருமதி, திருமாறம் வந்துட்டான் போல இருக்கு. அதான் சாரு காலை கட் பண்ணிட்டான். எதுக்கு சாருமதி இவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா, யாரு கால் பண்ணாங்க? எல்லாம் ஓ இஷ்டம் தானா? நான் தூங்க வேண்டாமா? ஏய், எப்பா சாமி, என்னம்மா நடிக்கிறா? என்னமோ நான் ஏசிய ஃபுல் கூலிங்ல வச்ச மாதிரி. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஆதிரா? உன் ஆக்டிங்க கொஞ்சம் நிறுத்துறியா? நான் இன்னைக்கு தூங்கின மாதிரி தான், போ. அம்மா சுபத்ரா அம்மா, நீங்களே படுத்து நிம்மதியா தூங்குங்க. ஆதிரா, எங்க போற? கேட்ல உட்காந்து இந்த வீட்டுக்கு காவலா இருக்கேன். ஆதிரா, திரும்ப என்னை விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? போகணும்னு முடிவு பண்ணிட்டா உன்னாலலாம் என்ன தடுக்க முடியாது. நான் எங்க போயிட போறேன்? என் லக்கேஜ் எல்லாம் இங்க தானே இருக்கு. அப்படி போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு தான் போவேன். உண்மையை சொல்லு. ஏன் அப்பா மேல சத்தியமா? போதுமா? ஆமா, அப்பான்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் காலையில கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. என்னது? ஏன் அம்மா அப்பா பேரை சொன்னதுக்கு உங்க அம்மாவுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு? இதுக்கு மட்டும் உன்கிட்ட பதில் இருக்காதே. உன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏன் அப்பா கூட உனக்கு அஃபேர் இருந்திருக்கு. அது உன் அம்மாவுக்கு பிடிக்கல. ஒருவேளை நீ எங்க அப்பாவை மறந்துட்டேன்னு அவங்க இவ்வளவு நாள நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நேத்துதான் உங்க அம்மாவுக்கு அத பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எதையாவது கேட்டா மூஞ்ச ஏன் இப்படி வச்சுக்கிற? என் அம்மா மாதிரி ஒரு ஆக்டிவ் பர்சனை காதலிச்சு கல்யாணம் பண்ண என் அப்பாவுக்கு உன்னெல்லாம் எப்படிதான் புடிச்சதோ தெரியல. ச்சே. ஒவ்வொரு வாட்டியும் பதில் சொல்ல முடியாம அமைதியா ஏன் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் தெரியாது.
உங்க அம்மா மேல நீ வச்சிருக்கிற அன்பு அப்படியே இருக்கட்டும்னு தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். நான் உங்க அம்மா இடத்துக்கு வரல. உங்க அம்மா தான் எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து எங்களை பிரிச்சான்னு தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ எங்க வீட்டு பொண்ணுதான் அப்படிங்கறது உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஏய் நில்லு. பயப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. என்னடா ஹீரோ மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஹீரோவா இல்லையாங்கிறது இந்த ஃபைட் சீன் முடிஞ்ச அப்புறம் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நான் போலீஸ்டா. ஐயோ போலீஸ் ஆண்டா. ஐயோ அம்மா பயமா இருக்கு. நீங்க போங்கடா ஏறோம். ஏதியா போடா போகல போங்கடா போகல. ஏய், ஏன் இப்படி பாக்குற? அது கோட்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, பனியனோட எப்படி வீட்டுக்கு வருவீங்க? ஆமால, சரி கோட்டை திருப்பி கூட. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். போலாம் வாங்க. வா. அகிலா, நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீ ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்ல. என்னால தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க. உனக்கு என் மேல இருக்கிற காதலை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியல. என்ன மன்னிச்சிரு அகிலா. காதலுக்கு தேங்க்ஸ் சாரி எல்லாம் தெரியாது சாரு. எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்க அகிலா? உனக்காக இது கூட செய்ய மாட்டேன் சாரு. நீ இங்க இருந்து போ அகிலா.
திருமாறன் இல்ல ஆதிரா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சது கொன்னே போட்டுருவாங்க. இப்படியே பயந்து பயந்துதான் நாள் போயிட்டே இருக்கு சாரு. பயப்படாத, தைரியமா இரு. பயந்தா மூளை வேலை செய்யாது, திட்டம் போட முடியாது. அப்படியே திட்டம் போட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாது சாரு. உன்னை எப்படியாவது நீ கூட்டிட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் சாரு. வா போலாம், கிளம்பு. இல்ல, மறுபடியும் அதே தப்பு நடக்குது. ஏற்கனவே இன்னொருத்தரோட கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது தப்பு. அவன் கூட வந்தான்னா இந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடும். எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக போயிடும். அகிலா போடா, கிளம்புடா. தாத்தா பாத்துட்டாரு, போ ப்ளீஸ் போ. ஐயோ, சொன்னா கேளு சாரு. இந்த ஒரு வாட்டி என் பேச்ச கேள. 10 நிமிஷம் தான், இந்த ஊரையே தாண்டி போயிடலாம். வா விடு அகிலா, புரிஞ்சுக்கோ அகிலா, கிளம்பு ப்ளீஸ். ஐயோ, சொன்னா கேளுங்க, போகாதீங்க. முடியாது, நீ என் கூட வரியா இல்லையா? அகிலா கிளம்புடா ப்ளீஸ். சாரு, சொன்னா புரிஞ்சுக்க. இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எப்பவுமே சம்பந்தம் இருக்க போறது இல்ல. போயிடலாம், வா. வேண்டாம்டா ப்ளீஸ். வேண்டாம், போகாதீங்க. என் பேச்ச கேளுங்க. நீங்க தப்பு பண்றீங்க, போகாதீங்க. ஐயோ, தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு அகிலா, ப்ளீஸ் நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. நீ வா. தாத்தா போகாதீங்க. போனா என்னாச்சு தாத்தா? சாரு, சுபத்ரா அம்மா. அகிலா, வா சாரு. போ. சாரு, அங்க பாருமா, அவங்க தப்பு பண்றாங்கம்மா. திரும்பவும் அதே தப்பு பண்றாங்கம்மா. அவனை போ சொல்லுமா. யாரு தாத்தா? அதோ 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 அவன் இன்னும் அங்கேதான் நிக்கிறான். அவனை போ சொல்லுமா. அவனை அனுப்பு. அவன் வேண்டாம், அவனை அனுப்புமா, அனுப்பு. சாரு, யாராவது வந்தாங்களா? இல்லம்மா. ஏன் உனக்கு இப்படி வேர்த்திருக்கு? அதுவா, தாத்தா அப்படி கத்துனதுல ரொம்ப பயந்துட்டம்மா. எதுக்குமா அப்படி கத்துனாரு? எனக்கும் அதான் புரியல. தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. தாத்தா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது பெரிய பாவம். தாத்தா, இவங்க 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது பெரிய பாவம். தாத்தா, ஏதாவது பேசுங்க தாத்தா, சொல்லுங்க தாத்தா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? தப்பு நடந்து போச்சு. தேவதை மாதிரி இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு, நாசமா போச்சு. தாத்தா, தப்பு நடந்து போச்சு, தாத்தா, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. கரெக்டா தான் தாத்தா. தேவதை மாதிரி இருந்த எங்க அம்மாவோட வாழ்க்கைய இந்த சுபத்ரா நாசமாக்கிட்டா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கல்யாணம் ஆன எங்க அம்மா அப்பாவோட வாழ்க்கையில வந்துட்டா. இந்த சுபத்ராக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்கு கூடவாப்பா அறிவில்ல? எப்படிப்பா எப்படிப்பா அம்மாவோட வாழ்க்கையை நாசமாக்க உனக்கு மனசு வந்துச்சு? எப்படிப்பா உன்னால சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு நல்லவர் இல்ல நம்பிட்டு இருந்தனேப்பா. அம்மா உன்னை சந்தேகப்படும் போதெல்லாம் எதுக்குமா அப்பாவை சந்தேகப்படுறேன்னு நான் அம்மாவை திட்டி இருக்கேன். ஆனா அவங்க நீ இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அவங்க உன் கூட வாழ்ந்திருக்காங்கன்னு இப்ப இந்த போட்டோ பார்க்கும் போதுதான் தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுபத்ரா தான். சுபத்ரா, உன்னை பழி வாங்குறதுதான் என்னோட ஒரே லட்சியம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா
நடுவுல கொஞ்சம் ஏமாந்து உன் மேல பரிதாபப்பட்டுட்டேன். என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் கடைக்கு போயிட்டு வரேன் திருமாரா. ஆதிராவுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் நூடுல்ஸ் செய்யலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஓ பரவாயில்லையே, அவ தனக்கு பிடிச்சது பிடிக்காதது கூட உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா போல. அப்படி ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானம்மா. எப்பவாவது எனக்கு என்ன பிடிக்குங்கிறத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆதிரா சொல்லல திருமாரா, அவ அப்பாவை பாத்துட்டு வந்தேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவர்தான் சொன்னாரு. அம்மா, எனக்கும் நூடுல்ஸ் செஞ்சு தரீங்களா? கண்டிப்பா செஞ்சு தரேன். சாரு, நம்ம இன்னொரு நாள் வந்து அம்மாவை நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி சாப்பிடலாம். இப்ப நமக்கு நேரமாச்சு, நம்ம வீட்டு கிளம்பலாம். நம்ம இப்பவே போணுமாங்க? ஆமா, வீட்டுல பூஜை இருக்குல்ல, நேரமாச்சு, வா கிளம்ப. சரண்யாவும் அக்கல்யாவும் தனியா என்ன பண்ண போறாங்களோ இப்போ. நான் இருந்தாலாவது அவங்களுக்கு ஏதாவது உதவியா இருந்திருக்கலாம். என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல திருமாரா. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானமா என்ன இவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டீங்க. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என் கடமைம்மா. உனக்கு நல்ல மனசு திருமாரா, அதான் இப்படி சொல்ற. வாழ்க்கையில உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். ஆனா ஒரு விஷயத்துல திருமாறனுக்கு நல்லது நடக்காதுமா. நான் அக்கீலனோட போயிட்டேனா திருமாறன் கண்டிப்பா கஷ்டப்படுவாருன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். சரி போலாமா? போயிட்டு வரமா? போயிட்டு வரமா? எப்படியும் நூடுல்ஸ் சாப்பிடும்போது சாஸ் ஊத்துவல்ல, அதுக்குதான் இந்த சாஸ்ல விஷம் கலக்குறேன். நான் சாகிறதுக்கு இல்ல, நீ என்ன சாகடிக்க பாக்குறேன்னு சொல்லி உன்னை எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி நீ உன்னை எப்பவும் உங்க வீட்டு ஆளுங்களோட சீர விடாம பண்ற. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை கொன்னதுக்கும் எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கும் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நீ தப்பு பண்ற ஆதிரா. சுபத்ரா ரொம்ப நல்லவங்க. அவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி விஷம் கலந்து நாடகம் ஆடினா அவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிப்பாங்க. நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என் அம்மா அப்பா நடுவுல வந்து அவங்கள பிரிச்சு என் அம்மா சாவுக்கு காரணம் அந்த சுபத்ரான்னு உனக்கு தெரியாதா?
இப்போ என்னமோ எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டு என்ன அவ கைக்குள்ள போட்டுக்க பாக்குறா. இந்த சுபத்ரானால எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்காக நீ இப்ப சுபத்ராவை கொல்ல போறியா? இல்ல அந்த விஷம் கலந்த சாஸ நூடுல்ஸ்ல கலந்து நீ சாக போறியா? நான் ஏன் சாகணும்? நான்லாம் சாக மாட்டேன். அதே மாதிரி நான் யாரையும் கொல்லவும் மாட்டேன். என்னையும் இந்த சுபத்ரா கொல்ல பாக்குறான்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எல்லாரும் முன்னாடியும் டிராமா பண்ணி அத போலீஸ் கேஸ் ஆக்கி அவளை ஜெயிலுக்கு அனுப்புவேன்.